முருகர் பக்தருக்கு எவ்வளோ கூட்டம், சரியான கூட்டம் பாருங்க. பின்னாடி பாருங்கள், சரியான கூட்டம். அப்படி லைனில் எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்காங்க. அதே முன்னாடி பாருங்கள், ஃப்ரெண்டில் பாருங்கள் அப்படி ரோட்டில் லைனாக போய்ட்டுருக்கு. இருக்கா இந்த கோட்டில் அப்படியே எல்லோரும் மீச்சி அப்படியே போய்ட்டுருக்காங்க லைனில். பக்தரை போய்ட்டுருக்காங்க, முடிகிறாங்க. காலெலாம் வலி, பயங்கர வலி. அப்பா இதோட 3ஆம் நாள் பயணம் பாருங்கள். எவ்வளோ பக்தர்கள் போகிறாங்க பாருங்கள், முருகர் பக்தர்கள். நீங்களும் முருகர் பக்தர்னால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு உங்கள் இடத்துல டீ காஃபி கொடுக்காங்க. நமக்கு வேணுமா வேண்டாமாங்க நம்ம தான் திரும்ப முடிக்கணும். போய் நமக்கு வேண்டாம், சரியில்லை வயிறு, ஒன்று வாங்கிடுவோம். கல்லமிட்டாய் கல்லமிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ். நானும் டீ தான் கொடுக்காங்க பார்த்தேன். கல்லமிட்டாய் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் முருகருக்கு எவ்வளோ கூட்டண்டு, எல்லாம் ஒரு பக்தர்கள். அதான் சொல்லுவார்லா, என் நாடு என் மக்கள் என்னை எங்கே இருந்தால் அங்கேருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி வரலாம். அந்த மாதிரி எல்லோரும் ஒரு படையே எடுத்து போகுது. நாங்கள் திருச்செந்தூர்கிட்ட கரெக்டாக வந்துட்டோம். ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது, 25 கிலோமீட்டர் இருக்குது, சாரி 25 கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக திருச்செந்தூர் பக்கத்தில் போகிறதுக்கு. உண்மையிலே மாலை போட்டிருக்காங்க சரி, அதேமாதிரி வேல் குத்திருக்காலும் சரி தான், நடந்து போகிற பக்தர்களும் சரி தான். கஷ்டம்னா கஷ்டம், அவ்வளோ ரொம்ப கஷ்டம் இந்த டயத்தில். நான் உண்மையிலே சொல்லணும் போனால் கஷ்டம்தான். ஆனால் இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்பரம் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அதை பிடிச்சின்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களை கொண்டு விட்டுரும் முருகர். உண்மையிலே நானும் என்னால் முடியலைன்னு நினச்சேன், கண்டிப்பாக என்னால் முடியுங்கிறதுக்கான சப்பரத்தை பிடிச்சேன். அப்படியே எனக்கு கொண்டாந்து ஒரு 7 கிலோமீட்டர் கொண்டாந்து விட்டார். ஆமாம், பாதயாத்திரை அப்படியே நடந்து போய்ட்டுருக்காங்க திருச்செந்தூருக்கு பாருங்க. உண்மையிலே ரொம்ப ரிஸ்க்கு. முடிஞ்சால் வந்து பாருங்கள். எத்தனை நேரம் நடந்து வந்திருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே முருகர் சோதிப்பாங்கிறது இப்போ தான் தெரியுது. அவர் அப்பாவோட பையன்தான் ரொம்ப சோதிக்கார் இவளுக்கு, எனக்கு தெரிஞ்சு அப்படி தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு சோதனை கட்டங்கள் ரொம்ப இருக்கும் உங்களுக்கு. முருகர்கிட்ட நெருங்கி போனோம்னு வச்சுங்களேன், நம்மளோட ஒரு வேண்டுதல் நினச்சி நம்ம நிறைவேற்றி போகிறோம்னு நினச்சிங்களேன், அந்த நினச்ச காரியம் நமக்கு நடக்கணும்னா அதுக்கு அவரே ஒரு டெஸ்ட்டு வைப்பார் உங்களுக்கு. இது வந்து சிவபெருமானோட புள்ள பார்த்தீங்களா, அவர் குணமானியே இருக்குது கரெக்டாக. டெஸ்ட்டு வந்து பயங்கரமாக ஆக்கியார். ஆசி வழங்க வேண்டும் சேது என்ற பெரிய மருந்து சேது எவ்வளோ வேதனை இருக்குதுல்ல, அது சாப்பிடவும் முடியாது, ஈட்டி குத்துறது, வேல் குத்துறது. ஒரு சில நடந்து வராங்களா, அது பெரிய விஷயம் தானே. அது இங்கேருந்து ஒரு ஆள் திருநெல்வேலி பார்க்க ஒரு 6 அடி இருக்கும் வேல். சாப்பிடணும், அது ஒரு விஷயம். முதல்ல வேல் குத்தி அந்த சிட்டிக்குள்ளே வரணுமே,
6 அடி இருக்கும், 6-7 அடி இருக்கும் அந்த வேலு. அது அங்கே குத்த பிரச்சனை கிடையாதுல, மொதல் அங்கேருந்து இங்கே வரணும்ல, 120 கிலோமீட்டர்கிட்ட வரணும்ல, அதுதானே பிரச்சனை. இருந்து குளிக்க வந்துட்டியாப்பா, அதான் அஜின மாதிரி போகிறாரே. அடி வேலை பண்ணிட்டு பிடிச்சிட்டியா போகிறாரே. கொப்பு பிடிச்சிட்டு தொட்டு பரவாயில்லையா வந்துட்டு எங்கள் வரைக்கும் குளிக்கிறதுக்கு. ஏதோ சரியான காட்டுக்குள்ள புறமானலாம் இருக்குது. ரெடி நீ எவ்வளோ ஆடப்பா போனோம் குளிக்கிறதுக்கு? பரவாயில்ல பிரகாஷ், வேலு குத்திட்டு இவ்வளோ ஆளுங்க வரையா குளிக்கிறதுக்கு நீ மனக்கட்டு இந்த இடத்துக்கு. சரியான கருவகாடாக இருக்கு முழுக்குண்ணே. நம்ம ஊரோட இடத்துக்கு வந்தாச்சு. ஆளும் கம்மியாக இருக்க முடியுதுண்ணே. சூப்பராக உங்களுக்கு குளிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அங்கே கிளம்பும் போதே அவர் அங்கே வீட்டுக்கு காசு ஒருத்தன் பைக்கில் ஏறி நீட்டாக ஒரு குளியில் போட்டு நம்ம அடுத்த ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு குளியில் போட்டாச்சுங்க. நம்ம அடுத்த ஒரு சாப்பாடு தான் சாப்பிட்டு நம்ம ரெஸ்ட்டு. ஈவினிங் ஒரு 5 மணிக்கு பாதயாத்திரை கிளம்பிட்டு தான். நமக்கு முன்னே போகிற சாமி பாருங்க, அடி வெயில் குத்திட்டு அவரும் குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். கோயில் குடும்பத்து கோயிலாக இருக்குங்க இது. திருப்பதி கிட்ட நெருங்கிட்டோம். இந்த சைடு போனால் வன திருப்பதி. இந்த பார்த்தீங்களா ஒரு பஸ்ஸு போகுது வருதுங்களா, வந்துருக்கு பார்த்தீங்களா, பஸ்ஸு வந்துதா அந்த ரோடு தான். அதுக்கு ஒரு வன திருப்பதி. இதான் வன திருப்பதி. ஆனால் கூட்டம் திருச்செந்தூரில். டீ அடிக்கணும், டீ அடிக்க போகிறோம். திருச்செந்தூரில் எல்லா கடையிலையுமே, டீ கடையிலையும் சரி, ஹோட்டல்லையும் சரி, குடிக்க தண்ணி பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. எல்லா கடையிலையும் இருக்கும். இங்கே வந்து டீ கடை.